பயப்படாதுங்க, தைரியமா இருங்க, ஆண்டவர் கூட இருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தை குறித்த பயம் உங்களுடைய உள்ளத்தை பாதித்து இருக்குது இல்ல, இது எப்படி நான் செய்ய போறேன், இது எப்படி நடக்கும், என்ன ஆகுமோ அப்படின்ற சில பயம் வருவதற்கு பல காரணம் இருக்குல்ல. அப்படி பலவிதமான காரணம். சிலர் சொல்லுவாங்க ஒரு காரணம் இல்ல பயமா இருக்குதும்பாங்க, ஒரு காரணமே இல்லாம வெறும் பயம் அப்படி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். வேத புஸ்தகத்துல 1 நாளாகமம் 28:20 நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தாவீது என்ற ஒரு ராஜா தன் குமாரனாகிய சாலமோன் இளம் வயது, கொஞ்சம் வயசுதான் பெரிய பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. தேசத்தை ஆளுகிற பொறுப்பு, தேவனுக்குன்னு ஒரு ஆலயத்தை கட்டுகிற பொறுப்பை சொல்லுகிறார். அவருக்குள்ளே இந்த பயம், ஒரு வேலை சூழ்நிலை நமக்குள்ளே பயத்தை கொண்டு வரும். என்னால இதை செய்ய முடியுமா, எனக்கு அவ்வளவு அனுபவம் இல்லையே, எனக்கு வயசு கொஞ்சம் தான் ஆகுது, எனக்கு இதுல பழக்கமே இல்லையே, இவ்வளவு பெரிய ஆலயத்தை எப்படி கட்ட முடியும், அதை நினைத்த உடனே தேவனுக்கு செய்கிற ஒரு பெரிய காரியம் பயம் வருகிறது. தாவீது சொல்றா, நீ பயப்படாத, கலங்காத, கர்த்தர் கூட இருந்து அதை செய்து முடிக்க கிருபை தருவார். உள்ளே பயப்படாத, என் மகனை பயப்படாத, பொறுப்பை எடுத்துக்க, இந்த காரியத்தை செய், அவன் கூட இருந்து செய்து முடிப்பேன்னு வாக்கு கொடுக்கிறார். அது உங்களுடைய படிப்பின் காரியமா இருக்கலாம், தொழில் காரியமா இருக்கலாம், ஊழிய காரியமா இருக்கலாம், ஒரு வேலையா இருக்கலாம், ஏதோ ரெஸ்பான்சிபிலிட்டி, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, கர்த்தர் ஜெயமாய் நடத்துவார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாத, கலங்காதே.